அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆண்கள் போல் இருக்கும் வானவில் நபர்கள் என்னென்னா அப்பாவி பெண்களையும் திருநங்கைகளையும் குறிவைத்து காதல் வலையில் சிக்க வச்சு பணம் நகை பிடுங்கிறது தான் இவங்களோட வேலை. ஆண்கள் மாதிரி இருக்கிற வானவில்களால் உண்மையான ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில் யூடியூப் சேனலில் இந்த வானவில் நபரை பற்றி நான் பேசியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஓரின சேர்க்கையால் நிறைய சமூக விரோத செயல்கள் ஏற்படுது. நீங்கள் சமூக வலைத்தளங்களில் நிறைய இதில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையான திருநங்கைகளும் கே நபர்களும் 1% தான். இப்போ பார்த்தீங்கன்னா திருட்டு, போதைப் பொருள் போன்ற குற்ற சம்பவங்களை செய்வதற்காக நம்மளை பயன்படுத்திட்டு நிறைய சமூக விரோதிகள் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க. ஓரின சேர்க்கையாளர்கள்னு சொல்லிட்டு ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான 1% திருநங்கைகளும் கே நபர்களும் நம்ம உழைத்து வாழக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துருக்குறோம். இந்த போலியான நபர்களால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற உண்மையான திருநங்கைகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போலியான நபர்கள் எல்லா வேலையும் திருட்டு, போதைப் பொருள் போன்ற செயல்களெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு நான் முழுசாக எனக்கு 11 வயசு 12 வயசுலேயே நான் முழுசாக திருநங்கையாக இருக்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா நான் இருந்த பகுதியில் கோயம்புத்தூர்லே ஆகட்டும், திருச்சியிலே ஆகட்டும், தூத்துக்குடி இந்த பகுதியில் எனக்கு 11 வயசு 12 வயசுலேயே நான் முழுசாக திருநங்கையாக இருந்தாலும், நான் திருநங்கையாக இருக்கும்போது இங்கி சட்டை அணிஞ்சு ஆண்கள் உடையில் தான் இருப்பாங்க. ஆனால் முழுசாக திருநங்கையாக யாரும் மாறல. அந்த டயத்தில் பெங்களூரில் டெல்லியில், மும்பை போன்ற பெரிய பெரிய இடத்துல தான் திருநங்கைங்க இருந்தாங்க. கடந்த ஒரு 6-7 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா மாவட்டங்களிலுமே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடத்தில் நிறைய போலியான நபர்கள் இருக்கிறாங்க. இந்த நபர்களால் உண்மையாக இருக்கிற நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதே சமுதாயத்தில் சில தவறுகள் நாங்கள் சொல்கிறோம். அரசு நிறைய பாலினத்துக்கு அங்கீகாரம் பண்ணுது. இது அங்கீகாரம் பண்ணுறதுனால என்னென்னா, நிறைய சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியாக தவறு செஞ்சுட்டு நான் இந்த பாலினம்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, அவங்க செஞ்ச தப்புலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஓரின சேர்க்கையாளர்களால் நிறைய சமுதாய சீர்கேடு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு வல்லரசு நாடான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் இந்த ஓரின சேர்க்கையை தடை செஞ்சு அதை கட்டுப்படுத்திக்கிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா திருட்டு, போதைப் பொருள் போன்ற குற்றச்சம்பவங்களை செய்கிறவங்க தனியாக இருக்கிற இடையுமே திருநங்கைகிட்ட, பெண்கள்கிட்ட இவங்க என்ன பண்ணுறது பழகி இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நபர் இந்த போதைப் பொருள், திருட்டு இந்த மாதிரிலாம் ஈடுபட்டு அதை என்கிட்ட எப்படி பழகுனாருன்னு அந்த ஆதாரத்தை இதில் நான் போடுறேன் பாருங்கள். ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன். அத்தனை தடவை ஃபோன் போகிறேன். அன்றைக்கி ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். போதையில் திருப்பி ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேற. நம்ம போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஆட்டு இருக்கோம். இல்லை ஒன்று யார் என்ன சொன்னாலும் என்னமா காய பண்ணேன். நான் பேசிட்டு எடுத்து 4 நிமிஷம் கூப்பிடுங்க. நீ கூப்பிட்டேன் ஃப்ரீயாக இருக்கேன். நான் பேசுகிறேன். பேசி நான் போன மஸ்தியாடா வேலையை எடுத்துருக்காங்களா இல்லையா, சாப்பிட்டியா, கூட பரவாயில்லையா, வெயில் பரவாயில்லையா, வெயில் சுற்றி குடி நல்லா ஓடும், என்ன ஓடும் பார்த்துக்கலாம். இல்லை நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா மேலோட்டமா அப்படி என்ன பண்ற, சாப்பிட்டியா, அப்படியே முழுங்கி பேசுற, நான் எப்படி உன்னை கேட்பேன்னு சொல்லி கேட்டாதாம்மா நான் கேட்பேன். ஏன் கேட்டுற போது நீதான் பேசி போனா எனக்கு தெரியும். நான் மெண்டல் நான் என்ன சொல்றேன், நீ நல்லா இருந்தாலும் சரி, நம்ம நாசம் எந்த வேணாலும் நம்மளுக்கு கஷ்டம் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. 4 பேர் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிட்டேன். ஆனா நான்
ஒரே பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுறேன் உங்க வேலை நான் பார்த்துட்டு போனது வந்து அந்த வாய்மொழி அவனை பண்ணா பாருங்க அவனை முக்கியமா அவங்க பேசுறாங்க அவனை பண்றாங்க போறாங்க நீனும் அந்த அளவுக்கு நடந்துக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து அதே சமுதாயத்தில் இருக்கிற ஏங்கிட்டயே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து கே, அதாவது வந்து வானவில். இந்த நபர் வந்து எப்படின்னா ஆண்களுக்கு வந்து பெண்களாகவும் பெண்களுக்கு வந்து ஆண்களாகவும் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அதே சமுதாயத்தில் இருக்கிற ஏங்கிட்டயே வந்து ஆண் மாதிரி பழகி சில சமூக விரோத செயல்களை வந்து செஞ்சாங்க. இவர் வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்ட்டு இந்த கேன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை நான் உங்ககிட்ட வந்து நான் இதில் வந்து இது பண்ணுறேன் பாருங்க. நீ தப்பா நினைப்பியா? நீ இப்ப சத்தியம் பண்ணி சொல்லு. நான் ஏதாவது உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமே தெரியும். ஆனா நீ இருந்தாலும் நீ என்கிட்ட பழகும் போது எப்படிட பழகுன? நல்ல ஆம்பளை பேர்ல தானே என்கிட்ட பழகுன. இருந்தாலும் உன்னை பழகிட்டு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பொம்பளை பேர் வந்து ஏமாத்திடாதடா. எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கே பைக் இருப்பாங்க. நீ ஆம்பளை ஐட்டம் தான் என்ன சொல்ல நீனே இது பண்ணிக்கிற பார்த்து இருந்த உனைதான் காரி என் ஃப்ரெண்டுங்க பெரியதான் நீ அங்க அவன் வந்து நீ பதக்கார பதம் எல்லாம் பதவி அத்தனை பயங்கர நீ யார் ஏத்த எல்லாமே எனக்கு தெரியுதான் எல்லாத்தையும் நீதான் நீ அதை பத்தி பேச வைக்கிற. நீ நினைச்சிட்டு இருக்கிற இவன் இப்படி இருக்குது எனக்கு அந்த மாதிரி இந்த ஏ பைப்புங்க இந்த லொக்கேண்டர் அப்போஜி எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா ஆமா எல்லாமே எனக்கு தெரியதான் செய்யும். நீ வந்து ஆனா என்கிட்ட பழகும் போது நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். இந்த நபர் வந்து என்கிட்ட வந்து ஒரு 3 வருஷமாக என் கூட பழகுறாரு. 2 வருஷமாக வந்து என் கூட வந்து இருக்கிறாரு. என் கூட வந்து இருந்துட்டு என்னென்னா அவங்க பாட்டி ஒருத்தவங்க வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு 80 வயசு அவங்களுக்கு இருக்கும். அதான் அவங்க வீட்டில் போய் அவங்க பாட்டியை பார்த்துக்கிறது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல. அப்புறம் இவர் இந்த மாதிரி இதிலெல்லாம் இது பண்ணும்போது நான் அதை வந்து தட்டி கேட்கும்போது என்னை நிறைய கொலை முயற்சி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பண்ணும்போது என்னென்னா நான் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதனால் நிறைய தொந்தரவு பண்ண ஆரம்பித்தேன். அது நான் வேணான்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய இதில் பிரச்சனைலாம் பண்ணி பாட்டி அவங்க பேசின ஆதாரத்தை இந்த இதில் நான் போடுறேன் பாருங்க. ஒழுங்கா பேசட்டும். பேச இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல அவன் என்ன சொல்றான் நான் பாத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட இருந்த இந்த நபர் வந்து என்கிட்ட நல்ல ஆம்பளை மாதிரி இருந்துட்டு ஆண் விபச்சார ஆப்புகள் வந்து நிறைய ஆண்கள்கிட்ட வந்து இது கொடுன்னு தன்னை வந்து ஒரு பெண் மாதிரி காட்டிக்கிட்டு நிறைய நபர்களை வந்து தொந்தரவு செஞ்சுருக்காங்க. அந்த ஆதாரத்தை வந்து இதில் பதிவிடுறேன் பாருங்க.
அவ்வளவுதானே. கட்டிங்லாம் பண்ணுவானா? பண்ணேன், கேளு. உன்கிட்ட என்ன பேர் சொன்னியா? ஏன்டியா அஜித்துனியா? அஜித்து ஆயில நல்ல கட்டிங் வாங்கி கொடுத்து வாயில கொடுத்துட்டேன். என்னை வச்சிருந்தவனுக்கும் ட்ரை பண்ணிட்டேன், என்னையும் ட்ரை பண்ண பாக்குறேன். என் பொருத்தனை போக கொடுத்துட்டு என்னை ட்ரை பண்றேன். அது எப்ப தெரியுமா? 2022 அப்பையும் கும்பலானா? என்ன கூப்பிட்டுருப்பானா? அவன் கூப்பிடுவானா நீ கூப்பிடுவியா? அவனே கூப்பிட்டா, அவன் பார்த்துட்டு அத்தை கூப்பிட்டேன். அவரோட நான் திருப்பூர் வேலைக்கு போயிட்டேன். நான் பண்ற கோயிலே அதுக்குள்ள பெருசா வச்சிருப்பேன். புரியல. நான் பண்ற கோயிலே அதுக்குள்ள பெருசா வச்சிருப்பேன். புரியல. இவ்வளவு பெருசா இருக்கு அப்படி இப்படிங்க. இவ்வளவு பெருசா இருக்கு அப்படி இப்படிங்க. அப்புறமேட்டு ஒரு தடவை கூப்பிட்டேன். நான் அடுத்து அங்க திருப்பூர் போயிட்டேன். போய் அவனே போன் பண்ணி கூப்பிடுவானே. போட்டு பண்ணானா பண்ண போடான்னு பண்ணானா? அப்படின்னா 20 இதா வேண்டாமா? அதெல்லாம் போடலையே. அதெல்லாம் போடாமைய வாயில வச்சு பண்ணியா? என்ன சொல்ற? ஆமா, ராமனு லவ் புக்கையாவே. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாம எல்லாமே கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அப்படியே உங்களெல்லாம் போட்டிருக்கானா? அதான் ஓகேயா. ஆனா எங்க பையன் நான் போய் நான் பார்த்துருக்கேன். பார்க்க ஆம்பளர் மாதிரி கேடி பத்த பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கியா? சரியான அவன் போயிட்டு வாயில் சும்மா கொடுத்து அவன் வாயை போட்டு அவன் செலவு காசு எழுந்துறியான். அது உங்களுக்கு தெரியல. என்னது அவங்க கிட்ட வாயுது பண்ணிட்டு காசு வாங்கிட்டு வருவானா? ஆமா. எந்த ஊர்ல போய்? அறுப்பட்டேன். அவங்க இவனுக்கு காசு கொடுப்பாங்களா? ஆமா ஆமா. போடுங்க, அதேதான் இருக்கு. ஐயோ, இவ பசங்க டைமே காசு கொடுத்துடா போட. அந்த மாதிரி ஆம்பளையா காசு கொடுத்து போல உங்களுக்கு காசு கொடுப்பாங்க உனக்கு. நான் பேசுற முத நாளே என்கிட்ட கரெக்ட் கேட்டான். ஓட்டர் கேஸ் கரெக்ட் கேட்டு கேட்டான். இல்ல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன், எங்க அண்ணன் சொல்றேன், எங்க அண்ணன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்க அப்படின்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பத்தி கேட்கணும். பண்ணி கேட்பா, கேட்டுட்டு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். சரி ஓகே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வரப்போது ஏதாவது கிடைச்சுன்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பந்தயம் காட்டி அதை சொல்றான் இவன் என்கிட்ட. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இவன் வந்து இவன் வந்து நாரம் விஷயத்துக்குள்ள போக மாட்டான். இவன் வந்து டபுள் டக்கர் ஸ்டெப்பருக்கு போவான். ஸ்டெப்பருக்கு பார்த்து இப்ப குரு கரெக்டா சொல்றானா? நான் கமர்ஷியல் மாதிரி சொன்னேன், கமர்ஷியல் மாதிரி சொன்னேன்னா தண்டா பண்ணணும். இதுதான் தண்டா பண்ணாதான் கூட்டான். முத எனக்கு எந்த போட்டோ அனுப்பா தெரியுமா? அந்த வண்டியில நிக்க வண்டியில எனக்கு அதே பேர் தான் வண்டியில அனுப்புனேன். அந்த போட்டோ அனுப்புன அனுப்பிட்டு நீ வர்றியா பிளேஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு சொன்னான். அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் இதே டார்ச்சரா இருக்கு. அன்னைக்கு பகேஷை பார்க்க போறதுனால நான் ஜிஆர் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் எங்க அம்மாவோட ஸ்கூட்டில போறப்பதான் அவன் அந்த போட்டோஸ்ல இருந்து வெளியே வந்தோடனே இந்த கூப்பிடுறப்ப நான் ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்க வண்டியில போனா இந்த கூப்பிடுற மாதிரி பாப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கண்டி கூப்பிடனா நானு எங்க மேல கீழப்பமா அப்படின்ட்டு நான் கூப்பிட்டுருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆமா, மறுபடியும் என்ன கேட்டா நீ ஒன்னோட போட்டா தானே அப்படின்னு கன்ஃபார்மா கேட்டாடா அப்படின்ட்டு
சொல்லு நம்பர்லாம் வந்து அதான் இன்னொரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா அவனை பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி பணக்கார வீட்டுக்கார பையங்க வந்து இவனுக்கு காசு கொடுத்து இதே வந்து அந்த பையங்களுக்கு எல்லாம் செம்பு போடுவானா. அச்சோ இது என்ன ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குன்றத விட இன்னொன்னு சொல்லவா, அதே மாதிரி இவனும் யாராவது ஏப்பத்தாப்ப ஏதாவது பாய்ஸ் அந்த மாதிரி கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு செம்பு போட கொடுப்பானா. ஐயோ ஆமா இதே நாட்டு குரு மாதிரி இவன் வந்து அவங்க அது கொடுத்தா வருவேன் இது கொடுத்தா வருதுன்னு சொல்றது. அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்லுவான் போல, உனக்கு நான் செம்பு போடணும்னா இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு சொல்றது. இது முதல்ல இப்பதான் எனக்கு காய் மெசேஜ் அனுப்புனான். இதை நான் உங்கள்கிட்ட சொன்ன அப்ப ஜியால நான் உங்கள்கிட்ட காமிச்சதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க இவ்வளவு லேட்டா புரிஞ்சிருக்கீங்க. ஐயோ காட்டு என்ன கமர்ஷியல் பந்தி மாதிரி முதல்ல இவங்க ஆயின் அம்சம் கம்பெனிக்காரை வந்து இவனுக்கு அதாவது இந்த டபுள் டக்கருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து இவனை பெட்டி அடிச்சுட்டு சரியா இவனை பெட்டியும் அடிப்பானா. அதே மாதிரி இந்த டபுள் டக்கர் வந்து அந்த ராமலிங்கா கடைக்காரனுக்கு வந்து செம்பும் போடுவானா. பெட்டியும் கொடுப்பானா செம்பு போடுவானா. அதே மாதிரி இந்த டபுள் டக்கர் என்ன பண்ணுவான் தெரியுமா, 90 பெரிய பெரிய பையங்களோட நிறைய பெரிய பெரிய பணக்கார பசங்க இருக்காங்க பாரு, அவங்களோட பழக்கம் இருக்கு. அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கும் செம்பு போடுவானா. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது அந்த அந்த ராமலிங்க கடைக்காரன் எனக்கு. அதான் இதெல்லாம் விட்டுருங்க குரு, இது ஒரு விஷயமே இல்ல. இப்ப ஐயோ எப்படி பத்தி மாதிரியே தானே இருக்கியா. பந்தி மாதிரி இருக்கேன் இப்ப. அப்படி இல்லை. இப்ப என்னைய பார்த்தாலுமே நீங்க என்ன நினைச்சீங்க முதல்ல? நான் உன்னைய பார்த்தா பந்தின்னு தான் நினைச்சேன். அதுக்கு அடுத்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போயிருந்தா தெரியும். ஆமா அது பெரிய கரெக்டா சொன்னீங்க. ஒரு மாதிரியாவே பாக்குறேன். அதுக்கப்புறமே ஒன்னொன்னா பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. எல்லாருமே கேட்டானுங்க, என்னடா வேற என்னடா திருநங்க மாதிரி மேல போயா என்ன எதுனா சொல்றா அப்பெல்லாம் கேட்டானுங்க. அப்பெல்லாம் இல்லைன்னா ஆனா அந்த கண்ணுல மை போடுறது அப்புறம் அந்த மீசியெல்லாம் எடுத்துறது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல அப்படியே தெரிஞ்சாங்க. அதை வச்சு எல்லாருமே சந்தேகப்பட்டு கேட்டானுங்க. வந்து நானே ஒரு லிஸ்ட் ஒரு இந்த நபர் வந்து இந்த மாதிரி தன்னை வந்து ஓரினச்சேர்க்கையாளரை காட்டிக்கிட்டு நிறைய அதாவது பணக்கார பசங்களை நிறைய ஆண்களை வந்து வளவிரிச்சு இந்த நபருக்கு பின்னால் வந்து நிறைய ரவுடிகளை வச்சு இவங்க ஆண்களை வசதியான நபர்களை வந்து அடித்து பணம் பிடுங்கிறது. இந்த நபர் வந்து நிறைய அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விருதுநகரில், நாளைக்கு வந்து கோயம்புத்தூரில், நாளைக்கு வந்து திருச்சியில், இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் போய் இவர் என்ன பண்ணுறது, நிறைய இவருக்கு பின்னால் இருக்கிற இந்த டேட்டிங் ஆப்பில் இருக்கிற நிறைய வசதியான நபர்களை பிடிச்சி அவங்கக்கிட்ட பணம் பிடுங்கிறது. இந்த நபருக்கு பின்னால் நிறைய நபர்கள் இருக்காங்க. இந்த நபர்கள் வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி செயல்படுறாங்க. இவங்க வந்து என்னென்னா இவங்க வந்து போதைப் பொருள் கடத்துவதற்காக ஆண்கள் விபச்சார டேட்டிங் ஆப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆதாரத்தை இதில் நான் போடுறேன் பாருங்கள். சிவனை கும்பிடுறவங்க எல்லாம் நான் அதனாலதான் ஒழுங்கா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தடவை பேசினாரு. அப்புறம் அதெல்லாம் தான் அதுதான் இங்க பார்த்தா சூப்பர் படிக்கிறேன். இல்ல நீ யார வெறுக்க சொன்னீங்க விற்கிறேன். சரி அதான்க்கா உங்கள்கிட்ட அவர் 10 கோடி வாங்க வச்சுருவோம். அந்த 10 கோடியில நீங்க ஒரு 100 ரூபா ரேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஒரு 150 ரூபா கொடுத்து நான் இதை விற்கிறேன். நான் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட 2 கோடி வாங்கிக்கிறேன். புரியுதா? அந்த மாதிரிதான் 10 பாக்கெட் வாங்கி அடுத்த வித்துட்டாங்கன்னா அந்த 10 பாக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு கையில வருதுல்ல அந்த காசை வச்சு இவனுக்கு எடுத்து வாங்கிக்கிறீங்க. அவ்வளவுதான். நினைக்கிறேன் உன்னை உங்க அப்பா அப்படியா? அப்படித்தானே செல்லும். நீ கஞ்சாடி
ஏன்னா நான் இருக்கிற மனவேதனையில உன்னை நான் திருத்துறதுக்கு நான் ஆள் இல்லை. நான் எவ்வளவோ தூரம் நான் உண்மையா இருந்துட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட பழகிறத நல்லவா நான் இருக்கணும்னு நீ எவ்வளவோ ட்ரை பண்ண, நீ கேட்க மாட்டேங்கிற. பண்ண மாதிரி நான் உன்கிட்ட பேச மாட்டேன் சரியா? நீ தெளிவா இருடா, உங்க பாட்டிட்ட தெளிவா இருடா. அத உங்க பாட்டிட்ட ஏரியாவிலேயே போலீஸ் ரவுண்ட் அடிக்குதா? போலீஸ் எவனா இருக்கட்டும். இப்ப நான் போன் போடுவா திருச்சி பேசுறேன், நான் போன் போடுறேன். அவனை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா போலீஸ்காரங்க மாமூல் பாக்குறாங்க அப்படின்றாங்க. அப்படிதான் நான் 10 நாட்கள் என்னைக்கும் சம்பாதிச்சு வருஷம் செட்டில் ஆயிருக்கேன். இன்னைக்கு 500 ரூபா ஓட்டு வந்து கேட்கறதுனால இன்னைக்கு நான் இருக்கிற ஆளுக்குள்ள விடாது. வருஷம் நான் என்னைக்கு லட்சம் ஆயிருக்கும். நீ நான் எனக்கு அவன் தெரியும் இவன் தெரியும் நீ ஏன் சொல்ற? நான் போய் கேட்டா எந்த ஏரியால போய் கேட்டாலும் எனக்கு அவ்வளவு தருவாங்க இவ்வளவு தருவாங்க நீயே சொல்ற. நான் இப்படி எல்லாம் இருந்துட்டு நீ என்கிட்ட பழைய நீ கடைசியா அசிங்கப்படுத்துறியடா. அப்புறம் நீதான் சொன்ன எவனும் பட்டல் பண்ணல தருவானுங்க அப்படின்னு. திருந்தவே மாட்டியாடா? இந்த மாதிரி திருடுறதுக்கு இந்த மாதிரி அதாவது டேட்டிங் ஆப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சோடனே நான் இவரை வந்து என்ன பண்ணுறேன், இவர் பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்கள் வந்து இவரை பற்றி நான் சொல்கிறேன். காவல் நிலையங்களை சொன்னால் இந்த நெட்வொர்க்குக்கு பின்னால் என்னென்னா ஒரு சில காவல் அதிகாரிகள் குழந்தையோட தான் இந்த நெட்வொர்க் நடக்குது. அவங்க பெற்றவங்க பேசும் ஆதாரத்தை நீங்கள் வந்து நான் போட்டு விடுறேன் பாருங்கள். அழிக்கிற மாதிரி கிடையாது, நீ எழுதிட்ட, அதை அழிக்க முடியாது. நீதான் தான் பண்ணிக்கணும். தப்பா எழுதிட்டோமோ கரெக்டா எழுதிட்டோமோன்றதுலாம் கிடையாது. சரியா? இல்லையா உங்களுக்கு பேசு 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 சரியா? நாங்க இவ்வளவுதான் பேச முடியும் எங்களால. சரியா? நாங்க இதுக்கு மேல அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது. நான் இப்ப என்ன சொல்லிருக்கேன், ஒழுங்கா பேசுறா. அதாவது காட்டி வீட்டுக்கு போவாத இவ்வளவுதான் வந்துட்டு போன நீங்க வரலன்னும் போது அவங்க என்ன அவங்களையும் பார்க்கணும்ல. எல்லா இடமும் நின்று பேசிட்டீங்க, திடீர்னு இது பண்ணுவோம் கேட்பாங்களா இல்லையா? அந்த பையன் ஏன் வரது இல்லையான்னு யாராவது கேட்டாங்கன்னா கூட காத்தி நம்ம மேல இது பண்ணி வச்சுட்டு காத்தி வந்து நல்ல பையன் கோல்டு தான் நினைச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க அப்பா ஓரளவு தெரியும், அது தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட பேசு. ஏன்னா நீ இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்துட்டு இப்ப பேசல திடீர்னும் போது அவங்க தனிமையில் இருக்கிறவங்க அவங்க டாக்டர் நினைக்கலாம். சரி, நீ வந்து செய்யாத சொல்ல போறது இல்லை. சரியா? நாம வந்து எங்கேயோ இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. இவங்களும் சரி உங்க ஆட்சியும் தெரியும், ஆட்சி வீட்டிலே இருக்கவங்க இவங்க பக்கத்துல பழகிட்ட எங்க இருக்காங்க நாளைக்கு அக்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லி தெரியறத விட சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ. இவனை பத்தி ஒரு விசாரிச்சா எல்லாமே கெட்டா சொல்லுவாங்க பிள்ளைல கோட்டஸ்ல என்ன ஆக்கி வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே அவன் சண்டை போட்டு எல்லாமே அந்த மாதிரி நான் இது பண்ண காட்டி இல்லைன்னா நான் வந்து அன்னைக்கு அவன் சொன்னவங்க கூட நான் சண்டை போட்டேன். நான் வள்ளி சொல்ல போகணும் கிடையாது. அவனை இருக்காத நீங்க வேற நேரம் பார்த்துருக்கீங்க, அவ்வளவுதானே. அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? சரி, கொஞ்சம் இன்ஸ்டால நீ என்ன தெரியுமா என்கிட்ட அப்ப நான் இது பண்ணேன், எதுக்கு இது பண்றான் இப்படி நான் அதுக்கு தேவையில்லாத வரோம். நம்ம ஏதாவது ரிப்ளை பண்ண போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுக்கு நமக்கு நான் இது பண்ண மாட்டேன். தெரியும் ஏற்று ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதோட ஒரு பிரச்சனை ஆச்சு. அதை அவன் நல்ல லைக்கா நாங்க செய்ய முடியுமா தப்பிச்சான். அந்த குழந்தை ஒண்ணு இறந்துட்டான். அது ஒண்ணு அதனால சொன்ன வண்டி ஆளை பார்த்து மார்க்கமா இருக்கிறாங்க, இவன் சொல்ல நம்புற மாதிரி அவரே இசையை சொல்லிட்டாரு. இவன் வேண்டவங்க இருப்பாரு அப்படி இருக்கிற நீ ஆள் அப்படின்னு கேட்டு வெளியே போக சொல்லிட்டாரு.
நீ தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிட்ட. வீடு கட்டி தனியா இருக்கிறாங்க. நீ செங்கல் கூட வாங்க முடியாது தெரியுமா? நீ நிலவ அன்னைக்கு போய் செங்கல் வாங்க முடியாது. இப்போ சரியா ஒரு நாள் லீவ் கொடுக்குறா வந்தியா ஆட்சியை பார்த்தியா நீங்க பார்த்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நீ பாட்டு போ. ஃப்ரெண்ட்ஸுனால விளையாட்டுக்கு வந்து நாங்க என்ன கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியும். இல்ல எங்களோட சூழ்நிலை பெற்றவங்களோடையும் சேர முடியாது, சமுதாயத்தோடையும் சேர முடியாது. நான் சொன்னேன்ல நாங்க வாழ்றதே உண்மையை சொல்லு, பொய் பேசாத அப்படின்னால. நீ பொய் பேச வந்து எங்களை ஏமாத்த உள்ள நீ ஏன் ஏமாத்திக்கிற வேற ஒண்ணு இல்லை. நீ நான் சொல்ல வயசு போனால எல்லா தப்பு பண்றதா இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ வந்து ஒரு எல்லாம் போய் சொல்லுங்க. யாருமே இல்லை தானே உன்னால அவர்த்தும் வாழ்க்கைன்னு எடுத்துட்டு இப்போ அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணாம அதெல்லாம் தப்பு தானே. அந்த உணர்ச்சியை பண்ணி பேசுறேன். இப்போ நிறைய திருநங்கைங்க வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நீங்கள் நிறைய ஆண்களை வந்து நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அந்த ஆண்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்ககிட்டருந்து, அதாவது 11 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் 25 வருஷமாக நான் வந்து பெற்றவங்ககிட்டருந்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற அதாவது பாலியல், இந்த பெக்கிங், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் பண்ணலை. நான் வந்து உழைச்சி வாழ்கிறேன். அதாவது நான் வந்து உழைச்சி வாழக்கூடிய நபர். நிறைய திருநங்கைங்க வந்து இதே மாதிரி உழைச்சி வாழக்கூடிய தகுதியை வளர்த்தும் நிறைய பெற்றவங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்க. சேர்க்காதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு தவறான நபர்கிட்ட போய் நாங்கள் மாட்டிக்கிறோம். நாங்கள் வந்து யாருமே இல்லாமல் பெற்றவங்ககிட்டையும் போக முடியாமல் நிறைய திருநங்கைகள், இளந்திருநங்கைகள் வந்து என்ன பண்ணுறீங்க, தவறான நபர்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி நிறைய இந்த போதைப் பொருள், திருட்டு, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறவங்க நிறைய வந்து திருநங்கைகளை வந்து குறி வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இந்த ரஜினி அவங்க வந்து கூட வச்சிருக்கிற கணவருக்கு வந்து அதிகமான நகை. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு நபர். அவங்க வந்து உடம்புல ஒரு பொட்டு தங்கம் கூட அணிய மாட்டாங்க. ஆனால் அந்த ரஜினி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நபருக்கு வந்து அதிகமான நகை, இந்த மாதிரிலாம் நிறைய ஆண்கள் வந்து பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி அவர்கள் மட்டும் வந்து அந்த ஆண்களுக்கு வந்து நகை, அந்த கூட இருக்கிற ஆம்பளைக்கு வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணல. நிறைய திருநங்கைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூட வச்சிருக்க பார்ட்னருக்கு நகை இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்க்குற ஆண்கள் வந்து அப்போ இவங்கக்கிட்ட வந்து பணம், நகையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளை வந்து தேர்வு செய்கிறாங்க. தயவு செய்து நம்மக்கிட்ட வர எந்த ஆம்பளைங்கக்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2000லேருந்து 2020 வரைக்குமே திருநங்கைகள் சமுதாயத்தில் தான் வாழ்ந்தேன். ஆனால் 2010லேருந்தே நான் வந்து திருநங்கைகள் மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் ஆண் பெண் மாதிரி நான் வந்து இது பண்ணினேன். அப்படியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து செய்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுலேருந்து மீண்டு வரும்போது இந்த பந்தி இவர் உண்மை தெரிஞ்சோடனே என்னைய கொலை முயற்சி, நிறைய தாக்குதல்லாம் பண்ணாங்க. இதுக்கு பின்னால் வந்து நிறைய திருநங்கைங்க வந்து இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திருநங்கைங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிச்சு கொடுக்கணும், மாதம் 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும். அதை வந்து நான் அந்த இது அடக்குமுறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்தாலும் இந்த நபர் மூலியமாக வந்து என்னை தாக்குதல் பண்ண வந்தாங்க. நான் தாக்குதல்லாம் பண்ணாங்க. நான் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை பெற்ற பெற்றோர் உங்களை நான் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநங்கைன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடுறீங்க. இன்னொன்று என்னென்னா, நிறைய குடும்பத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க, திருநங்கையாக இருந்தால் அந்த திருநங்கையை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து வெளியில் விரட்டி விட்டுறீங்க. எங்களை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை வழி நடத்துகிறவங்க வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் 5000 நாங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி எங்களை வந்து அடிமையாக வச்சுருக்காங்க. நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து நான் அந்த ஆதாரத்தை போடுறேன் பாருங்க. ஒரு 100-200 திருநங்கைகள் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றீங்கல்ல, ஒரு ஆள் ஒரு நாள் இவ்வளவு காசு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு ரூல். ஆமா, டெய்லி ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாதான் சர்ஜரி, மார்பகங்கள்லாம், சிலிக்கான் எல்லாம் வைக்கிறோம்னு சொல்லும் போது இவங்க அந்த ஆசைக்காக தானே பிறந்த ஊரை விட்டு சென்னைக்கு வராங்க. அப்பயும் 5000 கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, வெயில் ஓவரா இருக்கு, போக முடியலனாக்கா அப்போ நைட்டு பாலியல் தொழில் நான் அந்த 5000 சம்பாதிச்சுட்டேன். ஏசகம் பணமும் அதையும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும். எனக்கு பாலியல் தொழில கஸ்டமர்ஸ் யாருமே வரல. எனக்கு அதுக்கு அந்த 5000 ரூபாய்க்கு ஏத்த வருமானம் எனக்கு அன்னைக்கு இல்ல. அப்ப நான் என்ன பண்ண முடியும், இவங்களாண்ட சொல்லி நெக்ஸ்ட் டே சேர்த்து தரேன். நெக்ஸ்ட் டே 10,000 ஆயிடும். அப்ப அந்த 10,000 நான் எங்க போவேன்? அப்ப என்ன ஆகுதுன்னா, சூழ்நிலைகள் வந்து இவங்க வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட் வந்து சூழ்நிலைகள் திருட வருது. அப்போ என்ன பண்றாங்க, வர கிளைண்ட் கிட்ட மொபைல் சீட்டிங், செயின் திருடுறது, பணம் திருடுறது,
முடிஞ்சது ஒரு 500,000 கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க சந்தோஷமா. ஆனா எனக்கு நீ 5,000 கொடுத்துதான் ஆகணும்னு சட்டம் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்பி செல்கிற அந்த திருநங்கைகளும் எங்கள்கிட்ட காசு பணத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பெற்றவங்களும் எங்களை வந்து எங்களோட சூழ்நிலை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து இப்படிலாம் எங்களை தொந்தரவு பண்ணாமல் இவ்வளோலாம் இது பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி நிறைய இந்த போதைப் பொருள் விற்கிறவங்க, திருடுறவங்க, இந்த மாதிரி நபர்கள்ட்டெல்லாம் நாங்கள் போய் நாங்கள் சிக்கி கஷ்டப்படுறோம். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் தனியாக வாழ்ந்துடலாம், எதுக்கு இந்த மாதிரி ஆளுகள் நம்புறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் உலகம் வந்து கௌரவமாக தான் வாழ்கிறோம். ஆனால் நிறைய அதாவது புரிதல் இல்லாத நிறைய ஆண்கள் வந்து எங்களை தொந்தரவு பண்ணும்போது ஏதாவது பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான நபர்கள் வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். தயவு செய்து உங்கள் பிள்ளை வந்து திருநங்கையாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பு கொடுங்க.